மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமலில் ஈடுபட்டு வரும் நிலையில் 4 நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கியுள்ளது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மாணவர்களின் போராட்டமும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அந்த வீடியோ பதிவில் வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண விஷயம் இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து இன்று முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று இது குறித்து முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி வீடியோ மூலமாக விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஒரு பக்கம் சிஜேபி மாணவர்களுடைய போராட்டம், மறுபக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக முடக்கம், இப்படி பல விவகாரம் மத்தியில் இந்த வினாத்தாள் கசிவு குறித்து இன்று முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி வீடியோ மூலமாக விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். வினாத்தாள் மோசடி தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வினாத்தாள் பொறுத்த வரைக்குமே வினாத்தாள் கசிவு சம்பவங்களுக்கு எதிராக மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி இன்று தெரிவித்திருக்கிறார். அவர் வீடியோ பதிவு மூலமாக அதனை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு மத்திய அரசினுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் நீட் வினாத்தாள் கசிவு சம்பவத்திற்கு பிறகு கடந்த 2.5 மாதங்களாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களின் கல்வி ஆண்டு வீணாக கூடாது என்பதே அரசின் மிக முக்கியமான பொறுப்பாக இருந்தது. அதற்கு மத்திய அரசு தனது முழு திறனையும் பயன்படுத்தி 22 லட்சம் மாணவர்கள் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் தேர்வு எழுதும் வகையில் நடவடிக்கை எடுத்து ஜூலை 19ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு தீர்மானமும் தயாராகி உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தில் விரைவு நீதிமன்றம் அமைப்புடன் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோருக்கு கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த முன்மொழிவு ஜூலை 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் திங்கட்கிழமை பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் அந்த மசோதா விரைவில் நிறைவேற்ற அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மாணவர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டு தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.